எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே ஃபேஸ கிளென்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அக்வாலாஜிக் அப்படின்ற ஒரு சீரம் தான் நான் வந்து ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தரும். என்னோட ஃபேஸ்ல இருக்க ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி, நீட்டா அண்ட் ஃபினிஷ் ஷைனா குடுக்கறது வந்து இந்த சீரமோட வேலை. ஸோ சீரம் யூஸ் பண்ணும்போது லைட்டா 1 மினிட் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி, ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ணி, நம்ம வந்து சீரம் அப்ளிகேஷன் குடுக்கணும். அண்ட் தென் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரேட்டா இருந்தா தான் வந்து நம்ம ஃபேஸ்ல எந்த ஒரு ரிங்கிள்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்ளம் வராம இருக்கும். பிம்பிள்ஸ்க்கும் சரி. ஸோ ஹைட்ரேட் ஆனா தான் ஃபேஸ்ல வந்து ஒரு நல்ல க்ளாஸி லுக்கா இருக்கும் எப்பவுமே வந்து ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ மாய்ஸ்சரைசர் நான் எது யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே அக்வாலாஜிக் பிராண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஆயில் ஸ்கின்னுக்கும், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மாய்ஸ்சரைசர் தான் இது. அக்வாலாஜிக்கா பிராண்டுன்றத நான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் இதுல வந்து வாட்டர் பேஸ்டா தான் நான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே நம்ம நார்மல் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம் எல்லாருமே. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வெயில்ல போகும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டு தான் போணும். சன்ஸ்கிரீன் போடாம போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க போடாம இருந்தாலும், இதுக்கப்புறம் நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்கின்ன நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ சன்ஸ்கிரீன் எது நான் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அரோமா மேஜிக்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான் ரொம்ப நாளா யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் இல்லாம, நம்மளுக்கு வந்து ஃபேஸ் நல்லா பிரைட் குடுக்கக்கூடிய ஒரு ஒரு க்ளோவா குடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் மாரி தான் இது இருக்கும். ஸோ அதனால நீங்க அதுக்கப்புறம் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணதாலும் பண்ணலாம். நான் க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சன்ஸ்கிரீன் மட்டும் வந்து போட்டுட்டு, அதுக்கு மேல ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப் தான் நான் டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டிங் வந்து டெய்லி ரொட்டீனா நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நம்ம ஸ்கின்ன நல்லா வச்சு நம்ம பாதுகாக்கணும்னா, கண்டிப்பா இந்த 3 ஸ்டெப் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்